பொள்ளாச்சி மக்களவை தொகுதி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர் வாழ்ந்த காலத்திலே எண்ணற்ற நன்மைகளை மக்களுக்கு செய்த காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் உள்ளத்திலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தலைவரை போல எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அதிமுகவை ஒன்று செய்ய முடியாது. இது தொண்டர் நிறைந்த கட்சி, தொண்டர் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. உங்களை போல் தலைவன் தலைவன் என்று சொல்லுகின்ற கட்சி அல்ல. இங்க எல்லாரும் ஒரே பதவியில் இருக்கிறோம். ஆக மேடையில் இருப்பதும் சரி, இங்கே நிற்பதும் சரி, சரி சமமாக பார்க்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. இங்க ஏற்ற தாழ்வே கிடையாது. யார் உழைக்கின்றார்களோ, யார் இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு பதவிக்கு வந்தே தீர்வார்கள். இன்றைய தினம் மத்தியிலிருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? வர்றவங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பெற்றிருந்தா பிரயோஜனம் உண்டு. அதை விட்டுட்டு நேரா ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். எது சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த ஏமாற்று வேலையெல்லாம் ஒண்ணு எடுபடாது. தமிழகத்திலே நாங்க கஷ்டப்பட்டு 30 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அடைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது, கிராமத்திலிருந்து நகரம் வரை. இப்படிப்பட்ட சூழலில் யாரோ வந்து ஏதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்திலே. இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர் இந்த பகுதியிலே நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று தினந்தோறும் வாடிக்கையாக பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக கருத்தை தெரிவித்து வருகிறார். இங்கே ஒரு மிகப்பெரிய திட்டம், அந்த திட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு அணைக்கட்டு பாசன திட்டத்தில் விடுபட்டுள்ள ஆனைமலையாறு நல்லாறு திட்டம். அந்த திட்டத்தை இவர் நிறைவேற்றி தருவாராம். எப்படி நிறைவேற்ற முடியும்? இது மாநில அரசாங்கத்தினுடைய பிரச்சனை. தமிழ்நாடு அரசு, கேரள அரசு, இரண்டு அரசுகளும் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை. அதன் அடிப்படையில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்தார், திரு கருப்பணன் அவர்கள் அமைச்சராக இருந்தார், அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சட்டப்பேரவை துணைத் தலைவராக இருந்தார். 3 பேரை அழைத்துக் கொண்டு நேராக கேரளா சென்று அங்கே கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். நம்முடைய குழுவில் பொதுப்பணித்துறை செயலாளர், பொதுப்பணித்துறையை சேர்ந்த தலைமை பொறியாளர்கள், கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர், துறையுடைய முதலமைச்சர், பொதுப்பணித்துறை சேர்ந்த செயலாளர், பொதுப்பணித்துறை சேர்ந்த தலைமை பொறியாளர், ஏனைய பொறியாளர்கள் 2 குழுவும் கேரளாவிலே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக ஏற்பட்டது. முதற்கட்டமாக நாங்கள் பேசி முடித்தோம். அப்பொழுது இரு தரப்பில் இருக்கின்ற துறை செயலாளர் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்தலாம். பிறகு
இரு தரப்பில் இருக்கின்ற பொதுப்பணி தலைமை பொறியாளர் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ஒரு முடிவு செய்து நானும் கேரள முதலமைச்சர் மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்களும் கூட்டாக பேட்டி கொடுத்தோம். அதற்கு பிறகு பல முறை நம்முடைய செயலாளர்களும் கேரள பொதுப்பணித்துறை செயலாளரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பல முறை தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளர், ஏனைய பொறியாளர், கேரள மாநிலத்தைச் சேர்ந்த தலைமை பொறியாளர், மற்ற ஏனைய பொறியாளர்கள், இந்த குழு பல முறை தமிழ்நாட்டிலையும் கேரளாவையும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு கொரோனா வந்துவிட்டது. இடையில கொரோனா வந்தாச்சு. கொரோனா வந்த காரணத்தினால அந்த பேச்சுவார்த்தை தடைபட்டது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க. ஆக ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.